ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசு. நம்ம நிறைய டைம் நிறையா தடவை வெரின்ற வார்த்தையை நிறையாவே யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வெரி ஸ்வீட், வெரி பேட், வெரி குட். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம பேசுகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கிலீஷில், ஆர் எழுதுறது கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெரின்றதுக்கு பதிலாக என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். வெரி அக்யூரேட். வெரி அக்யூரேட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸாக்ட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஷீ கேவ் மீ தி எக்ஸாக்ட் அட்ரஸ், ஸோ ஐ ஹேட் நோ ட்ரபிள் ஃபைண்டிங் ஹர் ஹவுஸ். ஷீ கேவ் மீ தி எக்ஸாக்ட் அட்ரஸ், அதாவது கரெக்டான அட்ரஸ், ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸ், அதை அவள் எனக்கு கொடுத்துருக்கா. ஸோ எனக்கு அவள் வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். எக்ஸாக்ட் இந்த இடத்துல வெரி அக்யூரேட்டுன்னு போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் அப்படின்றது, அதாவது இந்த வேர்டு இந்த இடத்துல போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த வேர்டு அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்டு என்னென்னு பார்ப்போம். வெரி அஃப்ரைடு. வெரி அஃப்ரைட்னா நமக்கு இப்போ அஃப்ரைட்னா என்னென்னு தெரியும், பயம் அப்படின்றது. ஸோ வெரி அஃப்ரைடு அப்படின்னா ஃபியர்ஃபுல். ஷி வாஸ் ஃபியர்ஃபுல் ஆஃப் தி டார்க் பேசேஜ் அண்ட் சோஸ் அ டிஃப்ரெண்ட் ரூட் ஹோம். திருப்பியும் வாசிக்கிறேன். ஷி வாஸ் ஃபியர்ஃபுல் ஆஃப் தி டார்க் பேசேஜ் அண்ட் சோஸ் அ டிஃப்ரெண்ட் ரூட் ஹோம். ஷி வாஸ் ஃபியர்ஃபுல் அப்படின்னா அவள் பயமாக இருந்தா. எதுக்காக அப்படின்னா டார்க் பேசேஜ், அதாவது ரொம்ப டார்க்காக குறுகலான இருக்க சந்துக்குள்ளே போகிறதுக்கு அவளுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா வாஸ் இருக்குது இல்லையா. அண்ட் சோஸ் அ டிஃப்ரெண்ட் ஹோம் ரூட் ஹோம். அண்ட் சோஸ்னா பாஸ்ட் டென்ஸ், அதாவது இன்னொரு ரூட் அவள் சூஸ் பண்ணி போயிட்டா அப்படின்றதுக்கான அது மீனிங். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேர்டு என்னென்னு பார்ப்போம். வெரி அக்ரெசிவ். அக்ரெஷன்னா என்ன அப்படின்னா ரொம்பவுமே அப்படியே ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு 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 மீனிங் டினோட் பண்ணுறது தான் அக்ரெசிவ் ஆர் அக்ரெஷனுக்கான மீனிங். அதோட ஆல்டர்னேட்டிவ் வேர்டுன்னா ஃபோர்ஸ்ஃபுல். இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னா, ஹிஸ் ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்கியூமெண்ட் கன்வின்ஸ்ட் எவ்ரி ஒன் இன் த ரூம். ஹிஸ் ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்கியூமெண்ட். ஃபோர்ஸ்ஃபுல்னால் நம்ம இப்போ மீனிங் என்னன்றது பார்த்தோம், ரொம்ப அக்ரெஷனாக அப்படின்ற மாதிரி. ஆர்கியூமெண்ட்னா வாக்குவாதம். இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்னா எப்படி சொல்கிறது, ஒரு மீட்டிங்கில் இப்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா இன்னொருத்தர் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பதில் சொல்கிறாரு பார்த்தீங்களா. இவன்ட்ட கேள்வியே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பயமுடுத்துகிற மாதிரி ஒரு டோனில் வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஹிஸ் ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்கியூமெண்ட் கன்வின்ஸ்ட் எவ்ரி ஒன் இன் த ரூம். ஸோ இவர் சொன்னால் நம்பலாம்ப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பில்டப் கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்க நம்பலாம் அப்படின்ற ஒரு டோனில் இந்த மீனிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வெரி அமேஸ்டு. அமேசிங் அதுக்கான ஒரு இதுதான் அமேஸ்ட். அமேஸ் அப்படின்னா ரொம்பவுமே பூரிப்படைகிறது தமிழில் எக்ஸாக்ட் வேர்டு. அதுக்கு இன்னொரு வார்த்தை வெரி அமேஸ்டுன்றதுக்கு என்ன சொல்லலாம்னா அஸ்டானிஷ்ட்னாலும் கிட்டத்தட்ட அது மீனிங் தான், ஆனால் ஒரு என்ஹான்ஸ்டு வேர்டு. ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் பை ஹவு குவிக்லி ஷீ சால்வ் த பசில். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக பூரிப்பாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஷீ சால்வ் தி பசில். அவள் அந்த பசில்னால் புதிர். ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் பை ஹவு குவிக்லி ஷீ சால்வ் த பசில். அதாவது புதிரை ரொம்பவுமே குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டா அப்படின்றத நினச்சி எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் பூரிப்பாகவும் இருந்தது தான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னு பார்ப்போம். வெரி பிக்னா ரொம்பவுமே பெருசு. அதுக்கான வேர்டு என்னென்னா மேசிவ். அந்த வின்றது சைலண்ட்டாக வரும், எஃப் மாதிரி வரணும். மேசிவ். The tree in our yard is massive. வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, கொஞ்சமாக மரம்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இடம் தான் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா முற்றம். அதில் இருக்க ஒரு ட்ரீ ரொம்பவுமே பெருசாக இருக்குது. வெரி பிக் அப்படின்னா மேசிவ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ the tree in our yard is massive. நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னு பார்ப்போம். வெரி அவேர் அப்படின்னா கான்ஷியஸ். இதுக்கான மீனிங் என்னன்றது ஒரு எக்ஸாம்பிள் தமிழ் இதில் சொல்கிறேன். அம்மா உங்களை பால் பாத்திரத்தை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்டவ்வில் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போது நீங்கள் எப்படி பார்த்துக்குருவீங்க? கண்டிப்பாக ஒரு கண் இல்லை, எல்லா கண்ணும் அதில் தான் இருக்கும் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி இருப்போம், ரொம்பவுமே அவேராக இருப்போம், ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த மாதிரி இதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா கான்ஷியஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். He was conscious of the time and hurried. He was conscious of the time and hurried. அதாவது டைம் பார்த்தோன்னே உடனே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நமக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு உணர்வு. கான்ஷியஸ்னால் அந்த டைம் அந்த செகண்ட் வந்து உங்களுக்கு உணர்றது, அதுதான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு. நீங்கள் மயக்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது பேர் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கான்ஷியஸ்னா சுயநினைவே இல்லாது அப்படின்னுக்கான மீனிங். கான்ஷியஸ்னால் நினைவு, அதாவது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதை வந்து நீங்கள் உணர்றீங்க. இப்போது நான் பேசுகிறேன் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதை உணர்றது தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹி வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் தி டைம் அண்ட் ஹரி. நெக்ஸ்ட் வேர்டு வெரி ஆங்க்ரி, ஃபியூரியஸ். வெரி ஆங்க்ரி அப்படின்னா, ஆங்க்ரினா கோவம்ன்றது நமக்கு தெரியும். வெரி ஆங்க்ரி அப்படின்னா ரொம்ப கோவம்ன்ற இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபியூரியஸ். FEW இருக்குல்ல, அந்த ஃபியூரியஸ்னால் வெரி ஆங்க்ரின்றதை பார்த்தோம். ஸோ he was furious when he discovered the betrayal. He was furious, அதாவது he was very angry, ரொம்பவுமே கோபமாக இருந்தான். ஏன் அப்படின்னா when he discovered, அவன் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம், டிஸ்கவர்னா கண்டுபிடிக்கிறது, when he discovered அப்படின்னா எப்போ கண்டுபிடிச்சானோ அப்படின்ற ஒரு மாதிரி வருது. எதை கண்டுபிடிச்சான் அப்படின்ற பார்த்தா பிட்ரேயல் அப்படின்னா நம்பிக்கை துரோகம். அதாவது அவனுக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் ரொம்பவுமே கோபமாகிட்டான், பயங்கர கடுப்பாயிட்டான் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். He was furious when he discovered the betrayal. புரிஞ்சிருக்கும். பிட்ரேயல்னா நம்பிக்கை துரோகம். நெக்ஸ்ட் வேர்டு வெரி பேட். பேடுன்னா நமக்கு தெரியும் மோசம் அப்படின்னு. வெரி பேட் அப்படின்னா ரொம்ப ஆஃபுல் அப்படின்ற வேர்டுங்க ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the movie was so awful that we left halfway through. The movie was so awful that we left halfway through. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படம் ரொம்ப மொக்கையாக இருந்ததுனால நாங்கள் பாதியிலேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். The movie was so awful that we left halfway through. halfway throughனா பாதியிலே கிளம்புறது, பாதி அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் ஹாஃப்வேனா பாதியிலே எழுந்திரிச்சு கிளம்புறது அப்படின்னு அர்த்தம். இந்த படம் ரொம்ப மொக்கையாக இருந்ததுனால நாங்கள் பாதியில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஹாஃப்ஃபுல்னா என்னென்னு இப்போ தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பேட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னு பார்ப்போம். வெரி பேசிக் அப்படின்னா ஃபண்டமெண்டல். அதாவது ஃபண்டமெண்டல் அப்படின்ற வேர்டு நீங்கள் எங்கே கேள்விப்பட்டாலும் அதுக்கான மீனிங் என்னென்னா பேசிக் தான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் இன்ஜினியர்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் இன்ஜினியர்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிஞ்சுக்கிறது, ஃபண்டமெண்டல்னால் வெரி பேசிக் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. பிரின்சிபல்ஸ் அப்படின்னா அதில் இருக்க விஷயங்கள் அப்படின்றது பிரின்சிபல்ஸ்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக இருக்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஃபிசிக்ஸ், அதாவது எது பற்றினது ஃபிசிக்ஸில் இருக்கிற ரொம்ப பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறது. க்ரூஷியல்னா இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான அப்படின்னு அர்த்தம். இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ வெரி பேசிக்னால் ஃபண்டமெண்டல்னு பார்த்துருப்போம். அதுக்கான மீனிங், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்டு வெரி பியூட்டிஃபுல். இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னா கார்ஜியஸ். கார் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி கார்ஜியஸ். ஒரு தடவை சொல்லுங்க கூட, கார்ஜியஸ். The bride looked absolutely gorgeous in her wedding dress. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The brideனா பொண்ணு அப்படின்னு அர்த்தம். லுக்டு அப்சல்யூட்லி கார்ஜியஸ், அதாவது பொண்ணு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தா, ரொம்பவுமே அழகாக இருந்தா. இன் ஹர் வெட்டிங் ட்ரெஸ்னால் கல்யாண ஆடை, அதில் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக, ரொம்பவுமே அழகாக இருந்தா அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். The bride looked absolutely gorgeous in her wedding dress. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.